ஹலோ மை ஃபேமிலி, வெல்கம் டு ஆண்டனி சமையல். இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, வீட்டில் சமையல் செய்தும் பார்த்தேங்க, காய்ங்க ஒன்றுமே இல்லைங்க. அதுக்காக என்ன பண்ணிட்டேன், நான் முட்டை இருந்துச்சு ஒரு 4 முட்டை. அந்த 4 முட்டையும் எடுத்து பொத்து ஊற்றிட்டு அதை என்ன பண்ணிட்டேன், அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், அதை நல்ல ஒரு பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பொடியை கட் பண்ண பச்சை மிளகா, அடுத்து பொடியை கட் பண்ண வெங்காயம், அதோடு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேங்க. பீட் பண்ணிக்கிட்டு நம்ம முட்டை ஆம்லேட்டு நம்ம எப்படி ஊற்றுவோமோ அந்த பேட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அதோடு சேர்த்து ஒரு நான்ஸ்டிக் பணியார குழி இருக்குது பாருங்கள், அதில் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பணியாரமாக ஃபுல்லாக எல்லாத்தையும் வார்த்து எடுத்துட்டாச்சுங்க. எடுத்துகிட்டு அது ஒரு லிட்டு போட்டு இங்கேருந்து மூடி வச்சாச்சு. ஒரு ஃபியூ செகண்ட் வெந்ததுக்கப்புறம் அதையும் திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் நானே எடுத்து வச்சுக்கிட்டேங்க. பணியாரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக சூப்பராக வந்துருந்ததுங்க. பசங்களுக்கு இப்படியே கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நம்ம வந்து நினச்சதை முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறவங்க, அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன், இப்படி செய்யக்கூடாது தம்பி, நான் இப்படி வேறு மாதிரி செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. அதோடு சேர்த்து கொஞ்சமாக ஜீரகத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயங்களை நல்லா போட்டு வதக்கி முடிச்சாச்சுங்க. வதக்கி முடிச்சுட்டு பொன்னிறமாக ஆனாதானங்க நல்லாயிருக்கும், அந்த ஈரப்பதம் இல்லாமல் வெங்காயத்தில். அதனால் அதை நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. வதக்கி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டாச்சு. மனம் அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்களை எப்படிங்க நம்ம இங்கேருந்து அசத்துறது, அதனால் வந்து இப்படிலாம் செஞ்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டாச்சுங்க. அதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை இருக்குது பாருங்கள், அது போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. வதக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியை இங்கேருந்து கட் பண்ணி அதையும் போட்டாச்சு. போட்டு இங்கேருந்து கரையுன்னு பார்த்தாக்கா அதுவும் கரையிறது மாதிரி எனக்கு தெரியலங்க. அதுக்காக உப்பை போட்டு வெங்காயத்தையும் தக்காளியையும் ஒன்றா கரைக்கிறது மாதிரி போட்டு நல்லாவே வதக்கி விட்டாச்சுங்க. உப்பு போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. எண்ணெயும் லீக்கேஜ் ஆயிடுச்சுங்க. அதோடு சேர்த்து கொஞ்சமாக தனியாத்தூளும், கொஞ்சமாக மிளகாத்தூளும், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டாச்சுங்க. போட்டுக்கிட்டு அதோட கொஞ்சம் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. அப்போ டேஸ்ட்டு வந்து இன்னும் பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டு நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா தூள் நான் போட்டுட்டேங்க. கறி மசாலா தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்றா இங்கேருந்து மிங்கிள் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொஞ்சம் கொதி வர்றது அளவுக்கு வேக வச்சாச்சுங்க. நல்லா அதை கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சாச்சு. கொஞ்சம் வெந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அப்படியே அந்த எண்ணெய் தண்ணியோட நல்லா வெந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சுங்க. நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் பணியாரம், அதை எடுத்து போட்டாச்சுங்க. இந்த கிரேவியில் போட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு, ரொம்ப ஓவராக இங்கேருந்து வதக்கக்கூடாதுங்க, உடஞ்சி போயிடும். அதனால் வந்துட்டு சும்மா அப்படியே பூ போல் அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட இங்கேருந்து வந்துட்டு கிளறி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு கொஞ்சம் மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பணியாரத்துலேயும் இந்த கிரேவியோடைய ருசி வந்து உள்ளார போய் ஒட்டிக்குங்க. அதனால் வந்துட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா அப்படியே நம்ம சொல்லவே முடியாதுங்க, அப்படி ஒரு டேஸ்டான ஒரு பணியார கிரேவி ரெடி ஆயிருங்க. முட்டை பணியார கிரேவி ரெடி ஆகிட்டு மேலே வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு எங்கள் பையன் என்ன பண்ணிட்டான், எனக்கு பசிக்குன்னு சொல்லி சொன்னதுனால ஒரு தட்டில் சாப்பாடை போட்டுட்டு அந்த பணியார கிரேவி எங்கேருந்து கொடுத்தா அவன் என்ன பண்ணிட்டான், இது எனக்கு ஊட்டியே விட்டுருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு டிஷ்ஷு கொடுத்தாக்கா பத்தாது, சைட் டிஷ்ஷு இன்னொன்றும் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காக நான் செஞ்ச முட்டை பணியார பேட்டரே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் இருடா ஒரு டிஷ் நான் உங்களை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஆனியனை நல்லா ரிங்காக நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு ஆம்லேட்டாக இங்கேருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. நான்ஸ்டிக் பேனில் அதை ஊற்றிட்டு
அது ரொம்பவும் இங்கேருந்து வெளியே விடாத அளவுக்கு முதல்ல அதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆனியனை வச்சுட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணதை எடுத்துகிட்டு ஆம்லேட்டாக ஊற்றிட்டு அதை நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு லைட்டாக இங்கேருந்து எண்ணெய் ஊற்றிக்கணுங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது. இல்லைன்னா அப்படி ரொம்ப ஒழுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும், ஃபுல்லாகவே ஆம்லேட் மாதிரி நமக்கு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணிட்டேன், ஒரு லிட்டு போட்டு மூடி ஃபியூ செகண்ட் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அதை ஒரு ஆம்லேட்டை நான் இங்கேருந்து ரெடி பண்ணி பசங்களுக்கு 2 சைட் டிஷ்ஷாக நம்ம கொடுத்துட்டேங்க. அன்னைக்கிங்க நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால், நம்ம மிளகாய் கிள்ளி வச்ச சாம்பார் தாங்க நாங்கள் செஞ்சுருந்தேன். அதுக்கு இந்த 2 சைட் டிஷ்ஷும் அடடடா பக்காவாக இருந்ததுங்க. அன்னைக்கிங்க சூப்பரான ஒரு சாப்பாடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆண்டனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.